குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆப்பிள் மரத்துக்கு கீழே இருக்கும். ஆப்பிள் மரம் பொதுவாக இந்த டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர்கிட்ட போக தேவையில்லை. ஆப்பிளோட மகத்துவம், ஆப்பிள் ஜூஸு, ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியான விஷயம் அதெல்லாம் நிறைய புத்தகங்கள் இருக்குது, ஆன்லைனில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஞான புரிதலுக்கு வருவோம். ஞான புரிதல்னால் எப்படின்னா, இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இந்த ஆப்பிள் மரத்தை இன்றைக்கி நான் பார்க்குறேன். என் லைஃப்லேயே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஆப்பிள் மரத்தை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்தது கிடையாது. இப்போ இதுக்கும் ஞானத்துக்கும் தெளிவுக்கும் என்ன சம்மந்தம்னு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்தி பாதை அடைகிறதுக்கு தடைக்கற்களாக இருக்கிறதே எதுனா இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆசைகள் தான். அதுக்காக ஆசையே படக்கூடாதுன்னு சொல்ல வரல. அந்த ஆசையை இப்போது எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு கடையில் முட்டாய் வாங்கி சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, அந்த முட்டாய் வாங்கி சாப்பிட்டேன்னா அந்த ஆசை அதோட முடிஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வெறுத்துரும். ஆனால் அந்த முட்டாயே நான் வாங்கி சாப்பிடாமல் இருந்தேன்னா, அந்த முட்டாய் சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எப்போ என்னுடைய உடல், மனம், உள்ளம், என்னுடைய எல்லாமே இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையை நோக்கி இருக்குதோ, அப்போது முக்தி பாதை என்பது கிடைக்காது. ஏன்னா முக்தி பாதை என்பது ஜீரோவில் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இது வரைக்கும் நான் ஆப்பிள் மரத்தையே பார்த்ததில்லை. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசையாக வைக்கல. பார்த்தா சந்தோஷம், பார்க்கலனாலும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மென்டாலிட்டியில் தான் நான் வாழ்ந்துட்டு வந்தேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நான் அந்த ஆப்பிள் மரத்தை பார்த்துட்டேன். ஆப்பிள் மரத்தை பார்த்தோன்னே இவ்வளோ நாள் வரைக்கும் என்னோடய மைண்டில் வந்து ஏகப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எண்ணங்கள் இருந்தது. ஆப்பிள் மரம்னா இப்படி இருக்கும், ஆப்பிள் மரம்னா அப்படி இருக்கும், ஆப்பிள் இதை பண்ணும், ஆப்பிள் அதை பண்ணும். ரெண்டாவது வந்து ஆப்பிள் மரத்துக்கு கீழே இவ்வளோ சில்னஸாக இருந்தால் தான் வரும்லாம் இருந்தது. இன்றைக்கி ஆப்பிள் மரத்தை பார்த்தோன்னே இவ்வளோ தான் ஆப்பிள்னு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் ஆப்பிள் மரத்தை பார்க்கணுன்ற எனக்கு அவசியமே இல்லை. இது எப்படின்னா, ஃப்ளைட்டில் போகணுன்னு உங்களுக்கு ஆசையாகவே இருக்கும். ஃப்ளைட்டில் போனோன்னே இவ்வளோ தானே ஃப்ளைட்டுன்னு முடிஞ்சிடும். ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும். ஒரு ஃபாரின் கண்ட்ரி போனோன்னே இவ்வளோ தானே ஃபாரின் கண்ட்ரின்னு முடிஞ்சிடும். நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வாழ்க்கையில் எந்த ஆசைகள் வச்சுக்கிட்டாலும் அதை ஒரு டைமாவது பார்த்துடணுன்னு இருக்கும். அதை பார்த்தா இவ்வளோ தானே முடிஞ்சிடும். இப்போது இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போது ஆப்பிள் மரத்தை இவ்வளோ நாள் எனக்கு பார்க்கணுன்னு ஒரு பெரிய ஆசை கிடையாது. பார்த்தா ஓகேன்ற மாதிரியான ஒரு மனநிலை பார்த்துட்டு இன்றைக்கி இதோட முடிஞ்சுது. இதே மாதிரியான ஆசைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறையா இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபா சம்பாதிக்கணுன்றது ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னா, நான் தவறுன்னு சொல்லல அந்த மாதிரி எண்ணங்களை வச்சுக்கிறது. ஆனால் அந்த 100 கோடி சம்பாதிக்கிற வரைக்கும் நீங்கள் மனநிலையை, மன நிம்மதியை, சந்தோஷத்தை இழந்துருவீங்க. ஸோ அப்போ எப்படின்னா, இதுக்கு தான் ஆத்ம விசாரம்ங்கிறார் ரமண மகரிஷி. அப்படின்னா என்னென்னா, எங்கே இருந்து ஆசை எழுகிறதோ அந்த இடத்துக்கே போய் மன அளவில் ஏன் உனக்கு இந்த ஆசை வருது, எதனால் வருது, இதனால் நீ என்ன பண்ண போகிற, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு கேள்வி கேட்டிங்கன்னா, எழக்கூடிய ஆசை அடுத்த டைம் எழவே எழாது. இதனால தான் ஒரு கட்டடத்துலேருந்து மொத்த சிப்பாய்களும் வந்து நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா, நம்ம சிப்பாய்களை எத்தனை பேர்த்த கொன்னாலும் வந்துக்கிட்டே இருக்கிறான்னா, நேராக போய் நீங்கள் அந்த தரமட்டமாகவே ஆக்கிருங்க அந்த பில்டிங்கை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னென்னா, மனம் எழக்கூடிய இடத்துல ஹிருதயம்னு சொல்லுவார். இது இல்லை ஹிருதயம், உண்மையான ஹிருதயம் இதுதான். ஆன்மா தான் உண்மையான ஹிருதயம். ஸோ அந்த ஹிருதயத்திலேயே போய் நீங்கள் வந்து நான்ற தன்மை இழந்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஆசைகள் எழாது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான ஆப்பிள் மரத்தை பார்த்தா தான் எனக்கு ஒரு ஆசை முடியுன்ற மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க, ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த ஆசைகளுக்காகவே தேவையில்லாமல் ட்ராவல் பண்ணுவீங்க ஃப்யூச்சரில். உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களோட ஆள் மனசில் பதிஞ்சிருக்கிறது என்ன பண்ணும், உங்களையே அறியாமல் ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணி அந்த தாட்டை வந்து மெட்டீரியலைஸ் பண்ண வச்சு, டிக்கெட் போட வச்சு வந்து பார்க்க வச்சிடும். இப்போது இது சந்தோஷமாக வர்ற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. கடனை உடனே வாங்கி நிம்மதி இழந்து ஊரில் பேரை கெடுத்துக்கிட்டு அந்தளவுக்கு நம்ம வந்து பார்த்து அது இது பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஆசைகள் எனக்கு ஒரு 1000 ஆசை இருக்குன்னா எப்படி நான் நிறைவேற்றுறது? ஒவ்வொரு விஷயத்தையும் போய் பார்த்து ஆப்பிள் மரத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு வாய்ப்பு இருந்தால் நம்ம சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிக்கலாம், அனுபவிச்சுக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லாத பட்சத்தில், நானே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆசைகள் எனக்கு இருந்தது. அது தேவையில்லை, அது அவசியமற்றதுன்ற புரிதலுக்கு நானே எனக்குள்ளே ஒடுக்கிட்டேன், அடக்கிட்டேன். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது உங்கள் மன அளவில் இப்போ உங்களுக்கும் ஒரு ஆப்பிள் மரம் பார்க்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா, ஆப்பிள் மரம் இப்படி தான் இருக்கும்னு நீங்களாக விஷுவல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரிஜினலான ஒரு ஆப்பிள் மரத்தை யூடியூப் வீடியோ, இந்த வீடியோவோ இல்லை வேறு எதையோ வீடியோலேயே பார்த்து இப்படி தான் இருக்குது ஆப்பிள் மரம், இதை தாண்டி ஒன்றும் இல்லை, இன்னும் மிஞ்சி போனால் அதில் வந்து ஆப்பிள் பிடுங்கி சாப்பிடுவோம், விற்பாங்க. அந்த ஆப்பிள்னால நமக்கு வேறு ஏதாவது ஒரு ஹெல்த்துக்கு பாசிட்டிவாக நடக்கும். நல்ல ஆப்பிள் காஷ்மீரில் கிடைக்கும். அதே குவாலிட்டியான ஆப்பிள் ரொம்ப கொஞ்சம் தேடினோம்னா சென்னையிலையோ இல்லை மற்ற சிட்டிஸ்லேயோ கிடைக்குதுன்ற இந்த புரிதலுக்கு வந்துட்டிங்கன்னா ஆப்பிள் மரத்தை பற்றி உங்களுக்கு அடுத்த ஆசைகள் போகாது. ஸோ அப்போ என்னென்னா, இந்த மாதிரியான ஆசைகளை நீங்களே மன அளவில் அதை அனுபவிச்சிட்ட மாதிரியான ஒரு திருப்தியை உங்கள் மனசுக்கு நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்கன்னு வைங்க, அந்த ஆசை ஏதாவது ஆஃப் ஆகிடும். அது எந்த ஆசையாக இருந்தாலும் சரி. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஆப்பிள் மரமாகவும் வச்சுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, ஃப்ளைட்டுக்கு போகிற வாய்ப்பு இருக்கும்போது போய்க்கங்க. ஆனால் அதுதான் என் வாழ்க்கையினே இருக்கக்கூடாது. ஃப்ளைட்டுக்கு போனவங்ககிட்ட போர் அடிக்குதும்பாங்க. யார்கிட்ட போட்டிங்கனாலும் தெரியும், யார்கிட்ட கேட்டிங்கனாலும் தெரியும், என்னங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படிம்பாங்க. இதை தாண்டி ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃப்ளைட்டு ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த ஆசை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உலகமாக நீங்கள் மேலே போனால் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா மட்டும்தான்
அது தீரும், அது முடியும். அப்போ என்னன்னா மன அளவில் அதை அனுபவிச்ச மாதிரியான ஒரு திருப்தி நீங்களே கொடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் முயற்சி, கொஞ்சம் பயிற்சி, தவ பயிற்சி நான் சொல்லலாம், தவ பயிற்சி வேற. மன அளவில் புரிதல் இருந்ததுனாவே இந்த மாதிரியான ஆசைகள்லேருந்து ஈஸியாக அனுபவிச்சிட்ட மாதிரியான ஒரு தெளிவு நிலையை மனதிற்கு கொடுத்து வெளியே வர முடியும். நன்றி, வணக்கம்.